ஹலோ ஹாய்மா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். ரொம்ப நாள் கழித்து இப்போ நம்ம மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால் ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலான்ட்டு தான். பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அந்த அந்த டம்ளர் பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு வச்சு நீங்கள் மற்ற பொருளும் அளந்துக்க வேண்டியது தான். பார்த்திங்கன்னா பருப்பு நம்ம வறுத்தாச்சு. இது ரொம்ப கருகலாக விடக்கூடாது, வாசம் வர வரைக்கும் வறுத்தாலே போதும். பார்த்திங்கன்னா அதே வடை சட்டியில் நெய் விட்டுக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் விடுறேன். ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா இந்த நெய் கொஞ்சம் முருகட்டும். நெய் நல்லா உருகி வருது. பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வந்து இவ்வளோதான்ட்டு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு நிறைய போட்டால் பிடிக்கும், ஒரு சிலருக்கு எப்படின்னு அவங்கவுங்க இஷ்டம் போல் போட்டுக்கலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். முந்திரி வறுத்துட்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காயை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நெய்யிலேயே வறுத்துடலாம். என்னென்னா இந்த நெய்யிலே வறுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்மெல்லே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழம்லாம் போட்டு வறுக்கலை, நீங்கள் வேணால் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ரெண்டாவது நம்ம வறுத்த பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாட்டி நல்லா கழுவியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கழுவிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பருப்பை நம்ம வந்துட்டு கழுவாமல் அப்படியே சேர்த்துனோம்னா கஞ்சி கோத்த மாதிரி ஆகிடும், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நம்ம பருப்பை குக்கரில் சேர்த்திடலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறம் பருப்பை குக்கரில் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு வேக வச்சாலே போதும். அதிகமாக தண்ணி வச்சிடாதீங்க, அளவாகவே வச்சுக்கோங்க. நல்லா கலந்துவிட்டு நம்ம முந்திரி தேங்காய் வறுத்த நெய் மீதம் இருந்த நெய்யை நம்ம அதில் ஊற்றியாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து பருப்பு பொங்கி வராது, இல்லைன்னா குக்கர் மேலெலாம் வெளியெல்லாம் வந்துடும், அதுக்காக தான். பார்த்திங்கன்னா விசிலெல்லாம் போட்டு எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு 4 விசில் விட்டு இறக்குங்க. ரெண்டாவது நம்ம வடைச்சட்டியில் வெல்லம் வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு 1 டம்ளருக்கு நம்ம வெல்லம் சேர்த்திக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது நல்ல கரையணும். ஏன்னா சில வெள்ளத்துலலாம் பார்த்திங்கன்னா கல் தூசி இதெல்லாம் இருக்கும், சில இதில் அதெல்லாம் இருக்காது. ஆனால் நம்ம எந்த வெல்லம் வாங்கினாலுமே அதை கரைச்சி வடிகட்டி சேர்த்துறது தான் ரொம்ப நல்லது. இல்லைன்னா நம்ம சாப்பிட்றது அப்போது அந்த கல் இதெல்லாம் ஒரு மாதிரி தட்டுப்படும்போது நமக்கு அதை சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும், அதுக்காக தான். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா ஒரு இதுக்கு கம்பி பதம் வேணும்லாம் இல்லை, நம்ம நல்லா வெல்லத்தை கரைச்சி எடுத்தாலே போதும். அதை ஒரு சல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா வடித்தாச்சு. இதுக்கப்புறம் பாருங்கள் அதில் எவ்வளோ தூசி இருக்குன்ட்டு. தூசி கல் இது மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ தூசிக்கு இருக்குதுன்னு பாருங்கள். கருப்பாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கல்லுக. அதெல்லாம் நம்ம செய்கிற இதில் போச்சுன்னா சாப்பிடவே முடியாது. இப்போ குக்கர் விசில் இறங்கிருச்சு, பருப்பு நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், 4 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். பருப்பு வடைச்சட்டியில் போட்டாச்சு. ஏன்னா நம்ம குக்கரில் வச்சா அவளுக்கு தெரியாது, ஏன்னா கம்மியாக செய்கிறோம், அதனால தான் வடை சட்டியில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை, வடிகட்டின வெல்லத்தையும் அந்த பாகி அதில் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா தட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், வாசனைக்காக தான் ஏலக்காய் போடுறோம்.
நல்லா தட்டி எடுத்துட்டு நம்ம இப்போ அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்ருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து அடுத்ததாக பால் சேர்த்திடலாம். பால் பார்த்திங்கன்னா நான் 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலுமே பரவாயில்ல. நீங்கள் அதில் ஒரு 1/2 டம்ளர் பாலை ஊற்றிட்டு அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச முந்திரி, தேங்காய் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அதுலேயும் நல்லா கொதி வந்துடும். அதனால் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருக்கேன்னு கூட ஃபீல் பண்ண வேண்டியதில் அதிலே ஊற்றிடலாம். 2வது பாருங்கள், இது நான் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி விட்டெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. நல்லா தேங்காயை அரைச்சி நம்ம அதை வடிகட்டி எடுத்துருக்கோம். தேங்காய் பால் விட்டிங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் பால் மட்டும் விட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும். தேங்காய் பால் விடும்போது தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப தூக்கலாக இருக்கும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். யாராச்சும் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாலே நம்ம சீக்கிரமாக செய்யக்கூடிய பாயசம். சாதாரண சேமியா ஜவ்வரிசி பாயசத்தை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். 2வது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். நான் சாப்பிட்டு காட்டுறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயசம் இது. அதனால தான் சரி ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிக்கலான்னு தான் ஆரம்பிச்சிருக்கோம்.